2 திருமணம் ஓர் அருண் அடையாளம். ஒன்றிப்பிற்கும் புனிதத்திற்குமான அழைப்பு. அமர்வின் நோக்கங்கள். பங்கேற்பாளர்கள் திருமணம் ஓர் அழைப்பு என்பதைப் பற்றிய தெளிவும் அதனடிப்படையில் வாழ்வதற்கான உறுதிப்பாட்டை பெறச் செய்வதும் பின்வரும் திறன்களை வளர்த்துக் கொள்வதும் இந்த பகுதியின் நோக்கமாகும். அடையாளம் காணுதல். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பிளவும் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் தனிப்பட்ட செயல்பாடுகளை, சிறப்பாக தடையாக இருக்கும் செயல்பாடுகளை அடையாளம் காணுதல். இயல்பு அறிதல். தம்பதியரிடையே நிலவும் உறவை பாதிக்கும் ஆபத்தான சூழ்நிலைகளது இயல்பு அறிந்து ஒருவர் மற்றவருடன் கருத்துக்களை பகிர்ந்து உறவுகளை பாதிக்கும் சூழ்நிலைகளை உறுதியோடும் அன்பின் அடிப்படையில் நல்ல புரிதலோடும் கையாள உதவி புரிதல். பயிற்சி செய்தல். உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, அடுத்தவரை அங்கீகரிப்பது, இருவருக்கிடையேன அன்பு, மதிப்பு, நம்பிக்கையின் அடிப்படையில் உரையாடல் மேற்கொள்ள உதவும். பிறருக்கு காது கொடுத்து கேட்டல், அவர்களுக்கு பதில் கொடுத்தல் போன்ற அடிப்படையான திறன்களை பயிற்சி செய்ய உதவி செய்வது. அர்ப்பணம் செய்தல். பின்வருவனவற்றை ஒருவர் மற்றவருக்காகச் செய்வதென அர்ப்பண மனத்துடன் உறுதியளித்தல். பகுதி 1. தினமும் கீழே தரப்பட்டுள்ள 7 கருத்துக்களையும் வாசித்தல். 1. ஒன்றிப்பு. ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென தங்கள் தாய் தந்தையை விட்டு பிரியும் போது ஒரு தலைமுறையிடமிருந்து மறு தலைமுறையினருக்கு பொறுப்புகள் மாறுகின்றன என்பதை அடையாளமாக தெரிவிக்கின்றனர். இருவரின் குடும்பத்திலும் உள்ள அனைவரையும் விட கணவன் மனைவியிடையே ஏற்படும் உறவு சிறப்பானது, தனிப்பட்டது. அந்த ஒற்றுமையை வளர்த்து பாதுகாக்க இடைவிடாமல் உழைக்க ஆரம்பிக்கும் போதே மற்றவரிடமிருந்து பிரிந்து கணவன் மனைவியாக ஒன்றிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். எவரையும் எந்த பொருளையும் தங்களுக்கிடையே அல்லது அவர்களது உறவை சீர்குலைக்கச் செய்யும் எதையும் அனுமதிக்காமல் இருவருக்கிடையேன ஒற்றுமையை முதன்மைப்படுத்த உறுதி எடுப்பது. 2. உறவின் தன்மை. அன்றாடச் சூழலில் இளம் தம்பதியர் சிக்கலான சூழல்களை சந்திப்பது யதார்த்தமானது. ஆனால் கருத்துக்களையும் மதிப்பீடுகளையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையுள்ளவராக இருக்கும்போது ஆரோக்கியமான திருமண உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள். மேலும் குழந்தைகள் பிறப்பால் குடும்பத்தில் எழும் புதிய சூழல்களை சந்திக்கவும் தங்களையே தயாரித்துக் கொள்கிறார்கள். தங்களிடையே மட்டும் அல்ல, மாறாக சமூகத்தில் பிறரோடு கொள்ளும் உறவை பொறுத்தே நமது வாழ்க்கை தரமும் உறவுத்தன்மையும் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே மற்றவரோடும் உறவை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாகும். 3. மனச்சுதந்திரம். உள்ளார்ந்த சுதந்திரத்தின் மூலம்தான் தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படுகிறது. தேவையற்ற சந்தேகங்கள், தாழ்வு மனநிலை, முற்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் அவரவர் தனித்தன்மையை ஏற்றுக்கொள்வதும் இருவரும் தம்பதியராக இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து மதிப்பதுமே உண்மையான மனச்சுதந்திரமாகும். இத்தகைய மனச்சுதந்திரம் தம்பதியரின் அன்பில் அனுபவிக்கப்படும் நம்பிக்கையில் வெளிப்படும் பரஸ்பர மதிப்பு மற்றும் ஆழ்ந்த பிடிப்பின் கனிதான். நம்பிக்கை. ஒருவர் மற்றவரை நம்புவதுதான் அவரவருக்குரிய இடத்தை கொடுக்கச் செய்யும். தம்பதியர் அவர்களது தனித்தன்மையோடு இருக்க உதவி புரியும். நம்பிக்கைதான் திருமண வாழ்க்கையை வளமானதாக்கி நன்றாக வளர ஊட்டமளிக்கிறது. இந்த நம்பிக்கை தம்பதியருள் ஒருவர் மற்றவரை உளமாற ஏற்கச் செய்து உள் அமைதியையும் திருப்தியையும் அளிக்கிறது. 4. இறைவன் உடனிருப்பு. இளம் தம்பதியர் முறையான கருத்து பரிமாற்றத்தினால் ஒரே மனதுடையராக ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்வது. அதே வேளையில் கடவுள் திருமண தம்பதியரின் உறவில் இரண்டர கலந்து அவரது உடனிருப்பால் தம்பதியரின் வாழ்வுடன் கலக்கும் போது திருமணம் அருட்சாதனமாகிறது. மனித
சக்தியோடு கடவுள் அருளும் சேரும்போது திருமண தம்பதியர் அன்பில் நிலைத்திருக்கவும் குழந்தைகளை வளர்க்கவும் சக்தி பெறுகின்றனர். கடவுளின் அருளை அபரிவிதமாக அனுபவிக்கிறார்கள். திருமணமே கடவுளின் அருளை பெற்று தரும் அருள் அடையாளமாகின்றது. திருமணத்தின் வழி தம்பதியினர் ஒருவர் ஒருவரை புனிதமாக்குகின்றனர். 5 திருமணம் ஓர் அழைத்தல். திருமணம் நல்ல நேரத்தில் நடத்தப்படுகிறது. ஆனால் தம்பதியினருக்கு கெட்ட காலம் அப்போதுதான் ஆரம்பமாகிறது என்பது ஒரு சொல் வழக்கு. ஆனால் திருச்சபையின் புரிதலில் திருமணம் என்பது ஓர் அழைத்தல். துறவரம் மட்டுமே அழைத்தல் என்று காலம் தொட்டு கூறப்பட்டு வந்ததை மாற்றி திருமணமும் துறவரத்தைப் போல அதற்கு இணையான ஓர் அழைத்தல் என்கின்ற புரிதலை கொடுத்தது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் கணவன் மனைவியிடையேயான அன்பு, குழந்தைகளை பெற்று பேணி வளர்த்தல், சமூக உறவுகளை கட்டி வளர்த்தல், செபத்தின் வழி இறை உறவை நிலைநாட்டுதல் போன்றவை தம்பதியினரை அவர்களது திருமண வாழ்வை கடவுளின் அழைப்பாக உணர்ந்து வாழ அழைக்கும் கூறுகளாகின்றன. அத்தகைய வாழ்வே அவர்களுக்கு கடவுள் தரும் புனிதத்திற்கான அழைப்பாகும். தம்பதியரின் இதயத்தில் இறைவார்த்தை குடிகொள்ளும் போதும் அதனை வாசித்து பகிர்ந்து கொண்டு அனுபவித்து போதித்து ஞானத்தால் ஒருவர் மற்றவரை திருத்தி வாழும் போதும் சங்கீதங்கள் பாடி ஆன்மீக பாடலோடு இறைவனை நோக்கி தங்கள் இதயங்களை எழுப்பும் போதும் திருமணம் ஓர் அழைத்தல் என்பதை சுவைத்து பார்க்க முடியும். கொலோசியர் 3:16. 6. கடவுளது அருளாசீர் பெரும் அனுபவம். திருமணம் புனிதமானதும் பிளவுபானதுமான உடன்படிக்கையாக இருப்பதால் கடவுள்தாமே திருமணத் தம்பதியரின் அன்றாட வாழ்வு பயணத்தில் உடனிருக்கிறார். அவர்கள் வாழ்வு முழுவதும் நிலைத்திருக்க ஒருவர் மற்றவரை நிறைவு செய்யும் தம்பதியார்களாக வாழச் செய்கிறார். கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் உண்மை உறுதி திருமண தம்பதியரின் கண்ணுக்கு தெரியக்கூடிய அன்பால் திருச்சபைக்கு உறுதி செய்யப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத கடவுளின் நன்மை தம்பதியரின் நன்மை நலனால் கண்ணுக்கு புலப்படுகிறது. கண்களால் காண முடியாத அவரின் குணமளித்தலும் மன்னித்தலும் கண்களால் காண முடிந்த திருமண தம்பதியரின் பரஸ்பர குணமளித்தலாலும் மன்னிப்பாலும் அனுபவிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறது. இத்தகைய ஆழ்ந்த பொருள் பொதிந்த அனுபவத்தை திருமண தம்பதியினர் உணர்தல் மிக முக்கியமாகும். 7 கிறிஸ்துவின் சாட்சிய வாழ்க்கை. ஒருவர் மற்றவரை கட்டியெழுப்புங்கள், என்னுடைய சாட்சியாக இருங்கள் மற்றும் சீடர்களை உருவாக்குங்கள் எனும் இறை இயேசுவின் எண்ணம் தம்பதியரின் குடும்ப வாழ்க்கை பயணத்தில் முக்கியமான பணியாகின்றது. தம்பதியர் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு நல்ல புரிதலை உருவாக்கும் போது கிறிஸ்துவின் சாட்சிகளாகின்றனர். இந்த பணியை அவர்களின் வாழ்க்கை முழுவதும் கவனம் சிதறாமல் நிறைவேற்றுவது மிக முக்கியம். அதற்காக கீழே கொடுக்க பட்டுள்ள திறன்களை வளர்த்துக் கொண்டு வாழ்வியல் இனிமையைச் சுவைப்பது சாட்சிய வாழ்வாகும். விவிலிய விழுமியங்களே ஆரோக்கியமான எண்ணங்களுக்கும் வாழ்க்கைக்கும் அடிப்படையென புரிந்து கொள்ளுதல் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே பரிமாற்ற மனநிலைகளான கூருணர்வு, இரக்கம், மதிப்பு, நம்பிக்கை பதிலளிக்கும் திறமைகளான வார்த்தைகளற்ற கவனிப்பு, இரக்கம், பிறர் கூறும் கருத்துருக்களை எளிதாக விவரித்தல், வெளிக்கொணர்தல், புதிய கருத்துக்களை கூற தூண்டுதல் போன்றவற்றை வளர்த்தெடுக்க வேண்டும். தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் தங்கள் அன்றாட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு கீழே தரப்பட்டுள்ள செபம் போன்ற ஏதாவது ஒரு செபத்துடன் முடித்தல். திருமண தம்பதியர் செபம். இருவரும் ஒருவர் மற்றவரின் கரங்களை பிடித்திருப்பது ஒரு சிறந்த அருளாசியும் இறைவாழ்த்தும் ஆகும். ஒருவர் உரக்க வாசிக்க மற்றவர் கூர்ந்து கவனிக்க வேண்டும். செபத்தை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி செபிக்கலாம். அன்பு இறைவா, எம் வாழ்வை உம்மோடு இணைத்து வாழ விரும்புகிறோம். அதை உம்மிலே தொடர விரும்புகிறோம்.
ஒன்றுபட்டு வாழும் இலக்கை அடைய நாங்கள் அன்றாட பகிர்வில் உண்மை உடையவர்களாக இருக்கவும், ஒருவரை மதிப்பதிலும் நம்புவதிலும் வளரவும், ஞானத்தில் சிறந்து விளங்கவும் அருள்தாரும். அன்றாட வாழ்வில் வீட்டுப் பணிகளை பகிர்ந்து கொள்ளவும், எங்கள் நம்பிக்கை, கனவுகள், வெற்றிகள், பயம், தோல்வி, சோகம் மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள உதவியருளும். ஒருவரையொருவர் காயப்படுத்திக் கொள்ளாமலும் மனம் நோகச் செய்யாமலும் இருக்கும்படி எம்மீது அருளை பொழிவீராக. நாங்கள் ஒருவர் மற்றவரை மனம் நோகச் செய்யும் வேளையிலே எங்கள் உள்மனத்தை திறந்து இயேசுவே நீரே பேசி, திருமணம் என்பது பிரிக்க முடியாத உறவு பிணைப்பு என்றும் நிலையானது. எங்கள் வாழ்நாள் முழுவதும் அதற்காக நிலைத்திருக்கச் செய்தருளும். என் அருள் உனக்கு போதும் என்ற உமது வாக்குறுதியை பற்றிக்கொண்டு நடக்க அருள்தாரும். ஒவ்வொரு வாரமும் உமது அருள் ஆற்றலால் எங்களை நிரப்பி ஆண்டவரின் நாளில் பங்கெடுக்க அதற்கு தயாரிக்க வரம் தருவீராக. ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவராக இருந்து வர இருக்கும் ஆண்டுகளில் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலே நெருங்கி வாழ அருள்வீராக. இயேசுவே, எங்களை எந்த சக்தியுமே பிரிக்காதிருக்கச் செய்வீராக. ஒருவர் மற்றவருக்காக வாழும் நாங்கள் உம்முடன் இணைந்திருக்க அருள் தருவீராக. இந்த அன்பு வாழ்வு எங்களை நிபந்தனையற்ற அன்பில் வளரச் செய்வதாக. ஏனென்றால் நீரே என் கடவுள், உமக்கு அன்பு என்ற மறுபெயர் உண்டு. இவற்றையெல்லாம் வானகத் தந்தையேவும் திருமகன் இயேசுவின் பெயரால் இறைஞ்சுகிறோம். ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்காக தயாரித்தல், தமிழில் வெளிவரும் பல்வேறு விவிலிய வாசகங்கள் மற்றும் விளக்கங்கள் அடங்கிய புத்தகங்களை பயன்படுத்துதல், திருமண திருப்பலிக்கான வாசகங்களை தயாரித்தல், பாடல்களை தேர்வு செய்தல், திருமண வார்த்தைப்பாடு அடங்கிய தாளினை வாசித்து பார்த்தல், கிறிஸ்துவ திருமண வாழ்வியல் தனித்தன்மைகள். கிறிஸ்துவ திருமணம் ஒன்றிப்புக்கும் சமுதாய வாழ்வுக்கும் மட்டும் உரிய அழைப்பு அல்ல, மாறாக அது தம்பதியரின் புனிதத்திற்கும் முழுமைக்கும் ஆன அழைப்பாகும். எப்பொழுதும் அவர்கள் அன்பில் நிலைத்திருக்க தொடர்ச்சியான நீடித்து இறையருள் அனுபவத்தால் அவர்களுக்கு சாத்தியமாகின்றது. இந்த உள்ளார்ந்த அக அருள் தம்பதியர்களுக்கு திருமண அருட்சாதனத்தின் வழியாக இயேசுவினால் வழங்கப்படுகிறது. இவ்வுண்மை திருமண தம்பதியது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தாம்பத்திய, உடல், உணர்வு, அறிவு, ஆன்மா சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. திருமணம் ஆழமாக மனிதர் சார்ந்த ஒன்றாக இருப்பதால் தாய் திருச்சபை திருமணத்தை புனிதமான ஒன்றாக கருதுகிறது. இளம் தம்பதியினர் ஒன்று சேர்ந்து தினமும் செபிப்பதற்கும் இறை வார்த்தையை தங்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கும் முறையான முன்னுரிமை கொடுப்பது முக்கியமானது. பரஸ்பர நம்பிக்கை, மதிப்பு, பகிர்வு மற்றும் உரையாடல் வழியாக உயிரோட்டமான விதத்தில் உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் உறவு ஆன்மீக உறவாகவும் ஒருவர் ஒருவரை கட்டியெழுப்பும் உறவாகவும் மாறுகிறது. இவ்வாறாக இளம் தம்பதியர் பிறகு அவர்களுடைய பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து கூடி செபம் செய்கின்ற போது அவர்களின் குடும்பத்தின் மேன்மையின் முக்கியத்துவத்தை உணர்கின்றனர். மேலும் இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு சான்றாக இருக்க வேண்டும் என்பது அவர்களது குடும்பப் பணி என்பதையும் உணர்கின்றனர். இவ்வாறு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை அனுபவங்கள் தொடர் கற்றலாகவும் உண்மையை மையப்படுத்தி சிந்தித்து வாழ உதவக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது. யோவான் 8:31 இருந்து 32. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். தம்பதியினர் கிறிஸ்து தங்கள் மத்தியில் வாழ்வதையும் அவர்கள் வாழ்க்கையின் வழியாக
திருச்சபையின் முழு பணியை தொடர்ந்து செய்வதையும் உணர்கின்றனர். இவ்வாறாக திருமண திருவருட்சாதனம் கிறிஸ்துவினுடைய அன்பை காணும் அடையாளமாக தம்பதியரை மாற்றுகிறது. ஒருவர் ஒருவரை கட்டி எழுப்புங்கள், எனது சாட்சிகளாக இருங்கள், சீடராக்குங்கள். படைப்பின் ஒரு பகுதியாக மனிதரும் இருப்பதால் மற்ற படைப்புகளைப் போல வாழ வேண்டும் என்ற அடிப்படை உந்துதலுக்கும் உணர்ச்சிக்கும் நாமும் ஆளாகின்றோம். பிள்ளைப்பேறு வழியாக நாமும் நமது சந்ததியும் வாழ்கிறோம். மற்ற உயிரினங்களில் இந்த இரண்டு உந்து சக்திகளும் அவர்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கின்றன. மனிதர்களில் இந்த உந்துதல் சக்தி இருப்பினும் இது நமது நடத்தைகளை தீர்மானிப்பது இல்லை. ஏனெனில் மனித நடத்தையானது பிறப்பினால் அல்லது உணர்ச்சியால் வருவதல்ல, மாறாக அது கற்கப்படுகின்ற ஒன்று. இந்த உண்மைகளை குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது காப்பாளர்களையே சார்ந்து 18 ஆண்டுகள் வாழ்வதன் வழியாக நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது வாழ்வதற்கு உதவுகிறது. அதே சமயம் பாரம்பரியம் மற்றும் சமுதாய சூழ்நிலை வழியாக கோட்பாடுகள், மனநிலைகள், செயல்முறைகளை இளைஞர்களும் வளரும் குழந்தைகளும் கற்றுக்கொள்கின்றனர். துரதிர்ஷ்டமாக தம்பதியருடைய பல நம்பிக்கைகளும் செயல்முறைகளும் அவர்களது தனி வாழ்வையும் சமுதாய வாழ்வையும் அவை வளப்படுத்துவதாக இல்லை. மேலும் இளம் தம்பதியினரின் தவறான புரிதலுக்கும் மனப்போராட்டத்திற்கும் அவை அடித்தளமாக அமைகின்றன. ஏனெனில் தெரிக்கப்பட்ட கொள்கைகளும் கோட்பாடுகளும் இளைஞர்களது முழு விமர்சன கண்ணோட்டம் இல்லாமலேயே கற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த நம்பிக்கைகளை எதிர்கொள்ளவோ ஆராயவோ வேண்டும் என்கிற தேவை இருப்பதாக அவர்கள் உணர்வதில்லை. அவர்களது குறுகிய சிந்தனை என்ற பொறியில் மாட்டிக்கொள்கின்றனர். தங்களுடைய தனிப்பட்ட இந்த சுமைகளை தூக்கிக் கொண்டு திருமணத்தில் இணைகின்றனர். அவர்களது உடல் அளவில் முழு பக்குவம் அடைந்திருந்தாலும் மனத்தளவிலும் உணர்வு அளவிலும் உள இயல் அளவிலும் உண்மையான பக்குவம் அடைய நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது ஆரோக்கியமான சுதந்திரம், சுய கட்டுப்பாட்டு பலம், ஒருவர் மற்றவரை உணர்வு அடிப்படையில் சார்ந்திருத்தல், உறவுகளின் வழியாக வரும் வலிமை பற்றிய முழு வளர்ச்சி இல்லை. இவை குறைந்த வருவாய் உடைய குடும்பங்களில் அதிகம் காணப்படுகின்றன. இவை தங்களுடைய தலைமுறையாக திருத்திச் சொல்லப்படுகிற ஆரோக்கியமற்ற தீங்கான நம்பிக்கைகளால் இத்தகைய நிலை உருவாகிறது. மேற்கூறிய பின்னணியில் கருத்துரையாளர் அனைவரும் முன்பு கூறப்பட்டுள்ள கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமண முன் தயாரிப்பை தம்பதியர்களுக்கு பொருத்தமாகும் தெளிவான அறிவை வழங்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்க வேண்டும். விவிலிய மேற்கோள்களாலும் உண்மையான மனநிலைகளினாலும் பலந்தரக்கூடிய பகிர்வு திறமைகளிலும் இயல்பாகவே அவ்வாய்ப்பை வலுப்படுத்த வேண்டும். இந்த 3 வகை தலைப்புகளையும் உள்ளடக்கிய கூட்டத்தை நடத்துவதற்கு தனிப்பட்ட கட்டாயமான முயற்சி வேண்டும். தம்பதியினர் உண்மையில் நுண்மையான காலகட்டத்திலும் முக்கியமாக கடினமான காலகட்டத்திலும் தவறான கொள்கைகளை ஆய்வு செய்வதற்கும் உண்மையான கோட்பாடுகளை தக்கவைத்துக் கொள்வதற்கும் ஒருவருக்கு நமது கூட்டத்தில் அவர்கள் கற்பவை உதவியாக இருக்கும். புதிய வானகத்தையும் புதிய வையகத்தையும் நோக்கிய நமது நம்பிக்கைகள் இவை. மற்றொரு கருத்தும் இங்கே நினைவு கூறப்பட வேண்டும். திருமணம் சமுதாய அமைப்பாக உள்ள காரணத்தினால் அது ஒரு பொது நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்த கூடியதாக உள்ளது. குடும்பத்தை தொடங்குவதற்கு திருமணம் முதல் படியாக உள்ளது. சமுதாய கூட்டமைப்புக்கு அடிப்படையாக உள்ளது. ஆகவே ஒவ்வொரு சமுதாயத்திலும் குறிப்பிட்ட சட்டங்களும் ஒழுங்குகளும் இருக்கின்றன. குடிமை, சிவில் சட்டம் திருமணத்தை பற்றிய ஒழுங்குகளையும் ஒழுங்குமுறைகளையும் வகுத்திருக்கின்றது.
திருமணம் சமுதாய அமைப்பு என்ற விதத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பல வகையில் நம்மை பாதிக்கின்றது. இருப்பினும் ஒரு கிறிஸ்தவருக்கு திருமணம் ஒரு திருவருட்சாதனம். திருமணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புனிதமானது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். இதே அமர்வு திருமணத்தின் மனித சமுதாய அருட்சாதன கூறுகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் எது மனிதம் சார்ந்ததோ அது ஆன்மீகமானதாகவே இருக்கும். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5:21 இருந்து 33 மரியாதை பற்றி பேசுகிறார். மரியாதை என்றால் மீண்டும் பார்த்தல் என்று பொருளில் ஆழமாக கூர்மையாக பார்த்தல், உணர்தல், துணைவரின் தனித்தன்மையை பாராட்டுதல் ஆகும். தனித்தன்மையை பாராட்டுதல் என்பது ஒருவருடைய விருப்பப்படி மற்றவரை பணியச் செய்வது, தாம் விரும்புவது போல செயல்பட வைப்பது அல்ல, மாறாக தன்னோடு வாழ்நாள் முழுவதும் வாழ முடிவெடுத்துள்ளவரின் மகத்துவத்தை மனக்கண் முன்பாக நிறுத்தி ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டே இருப்பதே. தம்பதியரிடையேயான அனுபவ பகிர்வு பரஸ்பர மரியாதையோடும் நம்பிக்கையோடும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வது, கவனமாக பிறருக்கு செவிமடுப்பது, எப்படி வளர்கிறோம் என்பதை குறிக்கும். வளர்ச்சி பற்றிய நாட்குறிப்பை growth ஜர்னல் அன்றாடம் எழுதுவதும் காலப்போக்கில் பரஸ்பர அன்பு, புனிதம், முழுமை அடங்கிய வாழ்வியல் நிறைவுக்கான ஒரு சிறந்த முதலீடாகும். யோவான் 10:10 திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். பகுதி 2. திருமணத்தை புரிய உதவும் விவிலிய சான்றுகள். சில விவிலிய வார்த்தைகள் கீழே மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. கிறித்தவ திருமணம் பற்றிய கொள்கைகள், கோட்பாடுகள் விவிலியத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இந்த 2ஆம் அமர்வில் விவிலிய பகுதிகளை பார்ப்போம். இணைப்பு 3இல் குறிப்பிட்டுள்ள கொள்கை, பொது சிந்தனை, யுக்தி கூறுகள் யாவும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனையின் அடிப்படையிலும் இறைவார்த்தையின் அடிப்படையிலும் உள்ளதால் அவை பயனுள்ளவையாகும். எனவே விவிலிய பகுதிகளை அறிந்து கொள்ள முயலுவோம். நம்பிக்கை வாக்குறுதி. இயேசு ஒவ்வொருவருக்கும் அருளும் நம்பிக்கை வாக்குறுதியாவது, நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்துள்ளேன். யோவான் 10:10. இயேசுவின் வாக்குறுதியை கொள்கையாக பின்வருமாறு கூறலாம். இயேசுவிலே நம்பிக்கை கொள்பவர் அவர்களது வாழ்க்கை பயணத்தில் உடல், உள்ளம், ஆன்மா மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். பின்வரும் எடுத்துக்காட்டுகள் நம் நம்பிக்கையை வாழ்வியல் யதார்த்தத்தில் உணர வழிவகுக்கும். திருமணம் என்பது இருவர் ஒருவராக வாழ ஓர் அழைப்பு. தனிமையினின்று விலகி ஒருமைப்பாட்டுடன் செயல்பட ஓர் அமைப்பு. பவுல் அடிகளார் கூறுவது, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அமைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். மேலும் பவுல் கூறுகிறார், ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடையச் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:11. எப்படி ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்தப்படுவது, மற்றொருவரை எவ்வாறு கட்டி எழுப்புவது, இதற்கு என்ன செய்வது என்பதை குறித்து இனி காண்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இறைவார்த்தைகள் கொலோசையர் 3:12 இருந்து 21 முக்கியமான சில கருத்துக்களை விளக்குகின்றன.
நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளை அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரையொருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரைப் பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்களை உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடிக் கடவுளை போற்றுங்கள். எதைச் சொன்னாலும் எதைச் செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரைச் சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். கணவரே, உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள், கடிந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்க்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவருக்கு இதுவே தகும். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். வசனம் 14 இல் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை அணிந்து கொள்ளுங்கள். அன்பு என்ற வார்த்தை நாம் அடிக்கடி கேட்ட வார்த்தை, பயன்படுத்தும் வார்த்தை. இது சாத்தியமா? நடைமுறைக்கு உகந்ததா என்று சிந்திப்போம். இது சாத்தியம், உண்மை என்று பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 13:4 இல் இருந்து 8. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினைக்காது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அன்பு ஒருபோதும் அழியாது. ஆகஸ்ட் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. நீங்கள் இருவரும் இணைந்து உலக காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் செய்வதால் அதனால் நான் செய்வது சரி என்று எண்ணத் தோன்றும் நேரத்தில் பவுல் அடிகளின் கூற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உரோமை 12:2 இல் உள்ளபடி இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்ற மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பகுதி 3. திருமணம் ஓர் அருளடையாளம், புனிதமான உடன்படிக்கை, முறிவுபடா தன்மை கொண்டது. உடன்படிக்கை என்பது அன்பில் ஒருவருக்கொருவர் நிபந்தனையற்ற விதத்தில் தருவதும் பெறுவதும் ஆகும். கடவுள் இப்படிப்பட்ட உடன்படிக்கையை தன் மக்களுடன் செய்து கொண்டார். இதுவே தம்பதியரிடையேயான உடன்படிக்கைக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் உள்ளது. கடவுளுடைய அருள் உதவியின்றி இது நடைபெறாது. ஒருவர் தமது சுயநலத்தை விட்டாலன்றி வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அழைப்பிற்கு செவிமடுக்க அவர் நமக்கு அருள் தருகிறார். அதனால்தான் திருமண உடன்படிக்கையை பிரிக்கவோ முறிக்கவோ முடியாது. திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்து நிலை பெற வேண்டும். மனமுறிவுக்கு திருமணத்தில் இடமே இல்லை. கீழே தரப்பட்டுள்ள இறைவார்த்தைகளில் கடவுளுடைய வாழ்வு தரும் அன்பின் மென்மையை நம்மால் உணர முடியும். இத்தகைய அன்பை தம்பதியர் கொண்டிருத்தல் அவசியம். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவர், என்
பார்வையில் விலையேறப் பெற்றவர், மதிப்புமிக்கவர். நான் உன்மேல் அன்பு கூர்கின்றேன். எசா 49:1-4. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். திருமணம் ஓர் அருள் அடையாளம். இயேசுவே இதை நிறுவியவர். அவர் திருச்சபை மீது கொண்டிருந்த அன்பின் முன்மாதிரியாக திருமணத்தை நிறுவினார். எபேசியர் 5:25. பவுலடிகளார் தம்பதியரை பார்த்து அறிவுறுத்துகிறார். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். திருமணத்தில் நிபந்தனையற்ற அன்பில் வளர அதை காத்துக்கொள்ள நமக்கு கடவுளின் நிறை அருள் தேவை. இந்த வாக்குறுதியை நாம் பவுலடிகளாரின் கூற்றில் காணலாம். அமைதியை அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதைச் செய்வார். தெசலோனிக்கர் 5:24. தம்பதியரின் வாழ்க்கை பயணத்தில் கசப்புணர்வு அதிகரித்தால் அவர்களிடையே நாம் பிரிந்து விலகி வாழ்வது நல்லது என்று பேசிக் கொள்ள நேரிடும். அவ்வேளைகளில் கீழ்க்கண்ட நற்செய்தி வாசகங்களை நினைவு கூற வேண்டும். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மத்தேயு 19:3-6. கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். தொடக்க நூல் 2:24. சுருங்கக்கூறின் திருமணம் என்பது ஓர் அருள் அடையாளம். இது ஒருமைப்பாட்டிற்கும் புனிதத்திற்குமான அழைப்பு. இயேசுவின் அன்பையும் திருச்சபையின் விசுவாசத்தையும் உலகறிய வாழ்ந்து காட்டிட ஓர் அழைப்பாகும். திருமண உடன்படிக்கை அருட்சாதனம் என்ற அழைப்பு தம்பதியர் அன்பு வாழ்வு வாழ்ந்து கடவுளின் உடனிருப்பை மக்களுக்கு வெளிப்படுத்துவதாகும். மக்கள் தம்பதியரில் இயேசுவை காணவும் இயேசுவை நம்பவும் செய்ய வைக்கின்றது. இந்த அன்பை இவர்கள் வாழ்வதால் இயேசுவின் அன்பானது தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை இவர்களது அன்பு வாழ்வினால் உலகிற்குச் சான்று பகர்கின்றார்கள். திருத்தூதர் பணிகள் 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மத்தேயு 28:19-20. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். பயிற்சி. கீழ்வரும் பயிற்சிகளை விவிலிய பின்னணியில் மேற்கொள்ளலாம். கீழ்வரும் விவிலிய பகுதியை அமைதியாகவும் கருத்து தெளிவுடனும் வாசிக்க முயற்சி செய்யலாம். தொடக்க நூல் 2:18-24. ஆண்டவராகிய கடவுள் சொன்னார், மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற ஒரு உதவியாளரை நான் உண்டாக்குவேன். ஆகவே மண்ணிலிருந்து ஒவ்வொரு வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் ஆண்டவராகிய கடவுள் உண்டாக்கினார். அவற்றை என்ன பெயர் சொல்லிக் கூப்பிடுவார் என்று பார்க்க அவற்றை மனிதனிடம் கொண்டு வந்தார். மனிதன் எவ்வாறு அவற்றை அழைத்தானோ அதுவே அவற்றின் பெயராக அமைந்தது. கால்நடைகள்
வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்குத் தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவரது விலா எலும்பு ஒன்றை எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் மனிதன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். சிந்தனைக்காக வசனம் 18 கூறுவதைப் பற்றி ஆழமாக சிந்திக்கவும். மனிதன் தனிமையில் இருப்பது நன்றன்று. அவனுக்கு ஏற்ற ஒரு உதவியாளரை நான் உண்டாக்குவேன். திருத்தூதர் பணிகள் 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையைப் பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மத்தேயு 28:19 இருந்து 20. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். பயிற்சி. கீழ்வரும் பயிற்சிகளை விவிலிய பின்னணியில் மேற்கொள்ளலாம். கீழ்வரும் விவிலிய பகுதியை அமைதியாகவும் கருத்து தெளிவுடனும் வாசிக்க முயற்சி செய்யலாம். தொடக்க நூல் 2:18 இருந்து 24. ஆண்டவராகிய கடவுள் சொன்னார், மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற ஒரு உதவியாளரை நான் உண்டாக்குவேன். ஆகவே மண்ணிலிருந்து ஒவ்வொரு வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் ஆண்டவராகிய கடவுள் உண்டாக்கினார். அவற்றை என்ன பெயர் சொல்லிக் கூப்பிடுவார் என்று பார்க்க அவற்றை மனிதனிடம் கொண்டு வந்தார். மனிதன் எவ்வாறு அவற்றை அழைத்தானோ அதுவே அவற்றின் பெயராக அமைந்தது. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்குத் தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவனது விலா எலும்பு ஒன்றை எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் மனிதன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். சிந்தனைக்காக வசனம் 18 கூறுவதைப் பற்றி ஆழமாக சிந்திக்கவும். மனிதன் தனிமையில் இருப்பது நன்றன்று. அவனுக்கு ஏற்ற ஒரு உதவியாளரை நான் உண்டாக்குவேன்.